வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சென்னை மெட்ரோ பேஸ் 2ல காரிடார் 5, அதாவது சோழிங்கநல்லூர்ல இருந்து மடிப்பாக்கம் கூட்ரோடு வரை இருக்கிற ஸ்ட்ரெச்சில் மெட்ரோ ஒர்க் அப்டேட்டை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. இந்த இடம் தான் சோழிங்கநல்லூர் ஜங்ஷன். நேரா போனா துறைப்பாக்கம் போலாம், ரைட் சைட்ல போனா ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு போக முடியும். நாம இப்போ லெஃப்ட் சைட்ல போறோம். இந்த இடத்துல தான் சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதுதான் சோழிங்கநல்லூர் மெயின் ரோடு. இந்த ரோட பெரும்பாக்கம் மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷன் காரிடார் 3 மாதவரம் மில்க் காலனி சிறுசேரி சிப்காட் வழித்தடத்தையும், காரிடார் 5 மாதவரம் சோழிங்கநல்லூர் வழித்தடத்தையும் இணைக்கிற ஒரு காரிடார் இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனா இருக்க போகுது. நமக்கு ரைட் சைடில் தான் HCL மற்றும் எல்காட் ஐடி பார்க் இருக்கு. சோழிங்கநல்லூர்ல இருந்து மடிப்பாக்கம் மெட்ரோ வரை இருக்கிற இந்த ஸ்ட்ரெச்சில் சோழிங்கநல்லூர் மெட்ரோ, எல்காட் மெட்ரோ, கிளாசிக்கல் தமிழ் இன்ஸ்டிடியூட் மெட்ரோ, பெரும்பாக்கம் மெட்ரோ, மேடவாக்கம் 2 மெட்ரோ, மேடவாக்கம் 1 மெட்ரோ, வெள்ளக்கால் மெட்ரோ, கோவிலம்பாக்கம் மெட்ரோ, ஈச்சங்காடு மெட்ரோ, தீக்கட்டளை மெட்ரோ, மடிப்பாக்கம் மெட்ரோன்னு மொத்தம் 11 மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இந்த இடம் தான் பெரும்பாக்கம் குளோபல் ஹாஸ்பிட்டல். இந்த மாதவரம் சோழிங்கநல்லூர் ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா மாதவரத்திலிருந்து ரெட்டேரி ஜங்ஷன் வரை எலிவேட்டட் செக்ஷனாகவும், ரெட்டேரியிலிருந்து அண்ணா நகர் வரை அண்டர் கிரவுண்ட் செக்ஷனாகவும், அண்ணா நகர்லேருந்து சோழிங்கநல்லூர் வரை மீண்டும் எலிவேட்டட் செக்ஷனாக இருக்க போகுது. இந்த இடத்துல பில்லர்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பில்லர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச் இருக்கு. இந்த இடம் பெரும்பாக்கம் ஜங்ஷன். இது பெரும்பாக்கம் மெயின் ரோடு. இந்த இடம் தான் பல்லவன் நகர். மேடவாக்கம் ஃப்ளைஓவரை கிராஸ் பண்ணி போறதுனால இந்த இடத்துல பில்லர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைட்டா கட்டிட்டு இருக்காங்க. இது பெரும்பாக்கம் மெயின் ரோடு. மேலே நீங்க பார்க்கறதா மேடவாக்கம் ஃப்ளைஓவர். இந்த இடம் தான் மேடவாக்கம் ஜங்ஷன்.
மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால இங்கிருந்து லெஃப்ட் சைடில் போக முடியாது. அதனால ரைட் சைடில் போய் யூ டர்ன் எடுத்து மேடவாக்கம் ஃப்ளைஓவர் வழியாக வரப்போகிறேன். நமக்கு ரைட் சைடில் தெரியறதா மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல். இங்கேருந்து யூ டர்ன் எடுத்து மேடவாக்கம் ஃப்ளைஓவர் மேலே போக போகிறேன். இதுதான் மேடவாக்கம் ஃப்ளைஓவர். பிரிட்ஜோட இறக்கத்தில் 2 சைட்லையும் மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த மெட்ரோ லைன் இங்கிருந்து ரைட் சைடில் வளைஞ்சு மேலே போகிற மேடவாக்கம் ஃப்ளைஓவரை கிராஸ் பண்ணி இங்கே இருக்கிற பில்லரோட கனெக்ட் ஆகி நேராக போவோம். இந்த இடம் தான் மேடவாக்கம் கூட் ரோட். இது மேடவாக்கம் மெயின் ரோட். இந்த இடத்துல எல்லாம் பில்லர் ஒர்க் முடிஞ்சு கர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு ரைட் சைடில் ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் வரும். ரைட் சைடில் மேடவாக்கம் ஐயப்பன் டெம்பிள் இருக்கு. இந்த இடம் வெள்ளக்கால். இந்த இடத்துல எல்லாம் பில்லர் ஒர்க் முடிஞ்சு கர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடம் தான் கோவிலம்பாக்கம். பேஸ் 2ல எல்லா வழித்தடத்திலையும் டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயின், அதாவது ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ட்ரெயினை பயன்படுத்த போறாங்க. மூன்று பெட்டிகளை கொண்ட இந்த ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ட்ரெயினில் சுமார் 1000 பயணிகள் வரை பயணிக்க முடியும். இது எம்ஜிஆர் நகர். இந்த இடம் ஈச்சங்காடு.
இங்கிருந்து லெஃப்ட் போனால் பல்லாவரம், ரைட் சைடு போனால் துறைப்பாக்கம். இது ஈச்சங்காடு சிக்னல். இந்த இடம் கீழ்கட்டளை. இந்த இடம் தான் மடிப்பாக்கம் கூட்ரோடு. இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.